We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கும் தமிழக அரசின் அறிவிப்பிற்கு சீமான் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் அறிவிப்பு அதிர்ச்சி அளிப்பதாக சீமான் தெரிவித்திருக்கிறார். மேலும் 190 எம்எல்ஏக்களிடம் கார் இருப்பதாக அவர்களின் பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்டுள்ள நிலையில் இதுதான் மக்கள் பணத்தை தொடாத வீணடிக்காத செயலா என்று சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துடுகிறோம். எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கும் தமிழக அரசின் அறிவிப்பிற்கு சீமான் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்தி. வணக்கம். சீமான் எதிர்ப்புல என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காரு, முழு விவரம். வணக்கம். நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் நிறைய இருக்கும் நிலையில் கடன் வாங்கி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இலவச மகிழுந்து எதற்கு என நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது கேள்வி கேட்டிருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்றங்களுக்கும் இலவச மகிழ்ந்து வழங்கப்படும் என்ற அறிவிப்பு தற்போது கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். மேலும் மகிழுந்து இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே மகிழுந்து வழங்கினால் கூட அதில் ஒரு நியாயம் உண்டு என்றும், ஆனால் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களில் 190 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே சொந்தமாக மகிழுந்து வைத்திருக்கும் நிலையில் அதை தங்களுடைய வேட்புமனுவிலே குறிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கும் இந்த மகிழுந்து வழங்க வேண்டிய தேவை எனவும் கேள்வி கேட்டிருக்கிறார். ஒரு மகிழுந்தினுடைய விலை குறைந்தபட்சம் 30 லட்சம் முதல் 70 லட்சம் என்றாலும் கூட அதிகபட்சமாக 70 கோடி தேவைப்படுகிறது. அதை தவிர மாதம் 1 லட்சம் ரூபாய் 234 உறுப்பினர்களுக்கும் என்றால் சராசரியாக 28 கோடி தேவைப்படுகிறது. எனவே அவர்களுக்கு அந்த எரிபொருள், வாகன பழுது உள்ளிட்ட செலவுகளையும் அரசு பார்த்தால் தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய வரி பணத்தை எடுத்து இப்படி செலவு செய்யலாமா எனவும் கேள்வி கேட்டிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே வாகனப்படி உள்ளிட்ட ஊதியங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது இருக்கக்கூடிய சூழல் இத்தகைய பணம் தேவையா? ஏற்கனவே நெல் கொள்முதல் நிலையங்களில் சரியான பராமரிப்பு இல்லாமல் வருடம் ஒவ்வொரு மழைக்கும் நெல் கொள்முதலங்களில் நெல் நனைகுற ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கு தார்பாய் வாங்க 10 கோடி கொடுத்து விட்டு தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மகிழுந்து தேவையா எனவும் சீமானவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்தி. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.